வணக்கம் நேர்களே, வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது. நான் ராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு மாலை 10:07 சனி பெயர்ச்சி ஆரம்பம் இன்றைய இரவில். ஆனால் இன்றைக்கு தேதி 29 உண்மைதான். ஆனால் விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் கோயிலுக்கு போகிறாங்க. அதுலேயும் நானும் ஒருத்தன் கோயிலுக்கு போயிருந்தேன். சனி பகவானை சுற்றுறதுக்கு எள்ளு விளக்கெலாம் எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தனை பார்த்தேன். அப்போது அந்த பூசாரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அஷ்டம சனி பெயர்ச்சி ஆரம்பம் 29 இல்லை, அது வாக்கிய பஞ்சாங்கத்தில் அடுத்த வருஷம்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திருக்கணி பஞ்சாங்கம் பொய்யானது அப்படின்னு புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யார்? கஸ்டமர்கிட்ட, இந்த மாதிரி வாடிக்கையாக பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட. அதில் நான் திருத்தி சொன்னேன், வாக்கிய பஞ்சாங்கம் உண்மையானது இல்லை. காரணம் என்னென்னா, அது வெறும் வாக்கியத்தில் முந்தி முனீஸ்வரர்கள், அதாவது முனிவர்கள் சொன்ன வாக்கியம். அதெல்லாம் உண்மையிலேயே சொல்ல போனாக்கா அதை திருத்தி எழுதியது தான் திருக்கணிதம் அப்படின்னு சொன்னேன். அதாவது 29 இந்த 10 மணி இரவில் சனி பகவான் சனி பெயர்ச்சி ஆரம்பம், அஷ்டம சனி முடியுது. யாருக்கெல்லாம் இருந்ததோ எல்லாம் முடியுதுன்னு பற்றி சொன்னேன். உடனே அவருக்கு வாக்குவாதம் பண்ண வந்துட்டார். என்கிட்ட வாக்குவாதம் பண்ண வந்துட்டார். அது எப்படி நீ கரெக்டாக சொல்ல முடியும்னு. இவர் பார்க்க போனால் வாக்கிய பஞ்சாங்கம், ஆனால் சாதாரண ஒரு பூசாரி, இவருக்கு என்ன தெரியும்? ஒரு உதாரணமாக சொன்னேன். ஓப்பன் சேலஞ்சு. இந்த சனி பகவான் 29 10 மணி அளவில் இரவிலே அவரோட பெயர்ச்சி ஆரம்பம். இன்றைக்கு 29 3ஆம் மாதம். அதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ளே இந்த நபருக்கு நல்லது நடக்கலைன்னா நான் ஒத்துக்கிறேன், வாக்கிய பஞ்சாங்கம் தான் உண்மைன்னு. அதுவே நல்லது நடந்துச்சுன்னா வாக்கியம் பஞ்சாங்கம் பொய்யானது அப்படின்னு சொல்லலை. அது உண்மையும் இருக்குது, ஆனால் அது திருத்தலை, அது திருத்தி கொண்டு வரல. அது கொஞ்சம் பிழையும் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். சரியா? ஒரு வகையில் நீங்கள் நினச்சிக்கலாம் அது உண்மை இல்லைன்னு. நான் சொல்கிறது உண்மை இல்லைன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அது உங்களோட பிரச்சனை. ஆனால் திருத்தி கொண்டு வந்தது தான் உண்மை. அதாவது திருக்கணிதம் தான் உண்மைன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ஓப்பன் சேலஞ்சு. யாருக்கெல்லாம் அஷ்டம சனி முடிகிறதோ அதுக்கப்புறம் 10 நாள் பொறுமையாக இருந்து பாருங்கள். ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் திருக்கணிதம் உண்மையானதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு உதாரணமாக, இப்போது அஷ்டம சனி பிடிச்சது போன வருஷம் 2023. அப்போது அந்த 2023 நடந்த சம்பவங்களை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஒவ்வொன்றும் தடைகள் பட்டது, நிறைய பிரச்சனைகள் வந்தது அந்த வருஷத்தில். அப்படியே போய் 2024 முடிஞ்சு இப்போ தான் 3ஆம் மாதம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் கொஞ்சமாவது. அப்போது திருக்கணி உண்மையிலேயே உண்மையானதுன்னு எனக்கு புரியுது. அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் 2026 தான் முடிகிறதுன்னு. அதுவும் எப்போ? 5ஆம் மாதமா 4ஆம் மாதமா? அப்போது கணக்கு தப்பாக போகுதே. அப்படி உண்மையாக 2026 முடிகிறதுனா அது கணக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அப்போ கணக்கு பிழையாக இருக்குது. நல்லா கணக்கு போட்டு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். அப்போது உண்மையிலேயே அஷ்டம சனி 2.5 வருஷம்னா அது எப்படி இந்த கணக்கில் 3 வருஷம் வரும்? வாக்கிய பஞ்சாங்கப்படி 3 வருஷம் ஓடுது. அதாவது இந்த அஷ்டம சனியோட கணக்கு 2.5 வருஷம். இந்த கணக்கு போன வருஷம் ஆரம்பித்தது 2023, இப்போது முடிகிறது. ஆகையாலே மக்கள் குழம்ப வேணாம். இந்த 3ஆம் மாதம் 30ஆம் தேதி விட்டுடுங்க. இப்படியே ஒரு 10 நாள் விட்டு அந்த 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னா இந்த திருக்கணிதம் உண்மையானதுன்னு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? பார்ப்போம், அடுத்த பதிவில் பார்ப்போம். பாய்.